ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. நம்ம ஒரு கார் டிரைவர், ஆனா இந்த ராகவ் நிறைய படிச்சிருக்கான், பார்க்க நம்மளை விட அழகா இருக்கான், ஒரு கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், ஸ்டேட்டஸ்ல பெரிய இடத்துல இருக்கான். இவனை தான் நிலாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் சொல்லிக்கிட்டு திரியிறோம், நம்மளுடைய வீடு வேற இப்படி இருக்கு, அவ வாயாலேயே சொல்லிட்டா எப்படா நேரம் கிடைச்சா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட போறேன்னு. அப்படி சொன்னவன் மனசுக்குள்ள இந்த ராகவ் வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, விவாகரத்து கேஸ் வேற கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ராகவ் நிலா கிட்ட நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னா நிலாவும் அதை ஏத்துக்கிட்டா, நிலா ராகவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுதான் நடக்கும் போல. நம்மலாம் வேஸ்ட். நம்ம மேலலாம் நிலாவுக்கு எப்பயுமே காதல் வராது. நம்ம காதல்லாம் ஒன் சைடு காதல் தான். நமக்கு தான் நிலா மேலே காதல் இருக்கு, ஆனால் நிலாவுக்கு என் மேலெல்லாம் காதலே வராது அப்படின்னு சொல்லி ராகவ் வச்ச ஸ்டேட்டஸை பார்த்ததுமே சோழன் மனசுக்குள்ள அவரா இப்படி நினச்சிக்கிறாரு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ராகவை இப்படியே சும்மா விடக்கூடாது. நான் ஸ்டேட்டஸில் அவனை விட ரொம்ப கம்மியானவன் தான், ஆனால் நிலாக்களத்தில் நான் தான் தாலி கட்டியிருக்கேன். அவ ஏன் பொண்டாட்டியை இவன் எப்படி லவ் பண்ணலாம்? இன்னும் விவாகரத்தை கிடைக்கல, இந்த நிமிஷம் வரை அவன் என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்குள்ள பார்த்தா ஒரு கோபம் வருது. இவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறானா, இவனை வெறுப்பேற்றுறதுக்கு நான் வைக்கிறேன். இவன் மட்டும்தான் ஸ்டேட்டஸை பார்க்கணும், ஸ்டேட்டஸை பிரைவசியில் வச்சு அந்த ஸ்டேட்டஸை நிலா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா கூட எடுத்த எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தா ஸ்டேட்டஸில் வைக்கிறாரு. சோழனும் நிலாவும் சேர்ந்து இருக்கிறது, சோழனும் நிலாவும் சிரிச்சு பேசுறதுன்னு சொல்லி எல்லா ஃபோட்டோவையும் ஸ்டேட்டஸில் வச்சு கீழே வேற மை லவ்னு போட்டு ஹார்ட்டும் போட்டு ஸ்டேட்டஸில் வைக்கிறாரு. இதை பார்த்தா ராகவ் பார்த்துடுறாரு. ராகவ் இதை பார்த்துட்டு பயங்கரமாக கூப்பிடுறாரு. என்ன இவன் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா, நிலாவும் இவன் கூட சிரிச்சிருக்கா, என்ன இது, இவனுக்கு உடனே ரிப்ளை பண்ணி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு பார்த்தா அந்த ஸ்டேட்டஸை பார்த்ததும் பயங்கரமா கோவம் வருது. உடனே பார்த்தா சோழனுக்கு ஃபோன் பண்றாரு. நினைச்சேன்டா நீ ஃபோன் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்றாரு. டேய் என்னடா ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இங்க ராகவ் கேட்கவும், ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா, மை லவ்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன், நிலா கூட இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன், இதுல உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், என்னடா ரொம்ப ஒரு மாதிரியா பேசுற அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், டேய் இங்க பாருடா, உனக்கு ஒன்று தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நாங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா, இடையில வந்துட்டு நீ என்னமோ ஏன் ஆளுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நிலா ஏன் ஆளுடா, நிலாவை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், நிலா உன்கிட்ட சொன்னாலாடா அவ உன்னை லவ் பண்றேன்னு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ராகவ் பார்த்தா அமைதியா இருக்காரு. என்ன எதுவும் பேசாம இருக்க, நிலா உன்கிட்ட வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லல, ஆனா நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் வச்சு ஸ்டேட்டஸை பார்த்தே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, நாங்க லவ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது, இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா, எங்களுக்கு கல்யாணமே ஆயிருச்சுடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ராகவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இல்ல இவன் ஏதோ பொய் சொல்றான், ஏனைய நிலா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு கோபம் வருது. என்னடா வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க, நிலா இங்க கல்யாணம் ஆகலின்னு தான் சொன்னாங்க, நீ என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, டே கூமுட்டை பயலே, அவளுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா, வேணா உனக்கு ப்ரூஃபுக்கு ஒன்று அனுப்புறேன், நீ அதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆன போட்டோவை பார்த்தா சோழன் ராகவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. அதை பார்த்ததும் ராகவுக்கு பார்த்தா இதயமே நொறுங்கி போயிருது. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர அதிர்ச்சியோட அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்ல இதை ஏதோ ஏஐ வச்சு எடிட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், நம்மள வெறுப்பேத்துறதுக்காகவும் நிலா கிட்ட இருந்து நீ பிரிக்கிறதுக்காகவும் இப்படி பண்றான். டேய் என்னடா நீ என்ன போட்டோ அனுப்பினாலும் நான் நம்பிடுவேனா, இது ஏஐல தானே எடிட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், அட லூசு பயலே, அது ஏஐலலாம் எடிட் பண்ணடா, அது ஒரிஜினல் போட்டாடா, அது எங்க வீட்டில் நடந்த ரிசப்ஷன் அப்ப எடுத்த போட்டா, எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்பலைன்னா நீ நிலா கிட்ட கூட கேட்டுக்க, நிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க சொல்லலைன்னு வையேன், அப்புறம் நீ என்கிட்ட வந்து என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லவும் ராகவ் சொல்றாரு, டேய் அவங்க கிட்ட நான் அன்னைக்கு கேட்டேன், உன்னை கசன் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், அது எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல்டா, அன்னைக்கு எனக்கு அவளுக்கு நடந்த சின்ன சண்டை, எங்களுக்குள்ளலாம் அடிக்கடி சண்டை வரதெல்லாம் சகஜம், டேய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரத்தாண்டா செய்யும், நீ என்னடா இடையில நுழைஞ்சுக்கிட்டு அவளை ஏன் ஆளுன்னு சொல்ற, அவனை கட்டுன புருஷன் என்கிட்டயே வந்து அவ ஏன் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல, உனக்கு காதலிக்கிறதுக்கு அடுத்தவனுடைய பொண்டாட்டி தான் கிடைச்சிச்சாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவோ ராகவுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. ஃபோனை பார்த்தா கட் பண்ணிடுறாரு. நினச்சேன்டா நீ ஃபோனை கட் பண்ணுவேன்னு நினச்சேன், உன்னையெல்லாம் இப்படி தான்டா பதிலுக்கு பதில் அடிக்கணும், நீ பேசுறேன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்தா
நீ அப்புறம் நிலா கிட்ட ரொம்ப எல்லாம் மீறிடுவ. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாதான் நீ அவகிட்ட இருந்து ஒதுங்கியே இருப்ப அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராகுவுக்கு பார்த்தா சோழன் மேல பயங்கரமா கோவம் வருது. இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகு பயங்கரமா கோவப்படுறாரு. நிலா எனக்கு தான் வேணும், நிலா நான் காதலிக்கிற பொண்ணு, நிலா எனக்கு தான் வேணும், நிலாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ராகு பார்த்தா ரொம்ப பயங்கரமா கோவப்பட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ராகவுக்கு. உடனே பார்த்தா சோழனுக்கு ஃபோன் பண்றாரு. உன்னைய நான் தனியா மீட் பண்ணி கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் அப்பதான் சோழன் யோசிக்கிறாரு. எதுக்கு நம்மளை தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் யோசிக்கவும், ஹலோ கேக்குதா, உன்னைய தனியா நான் மீட் பண்ணி பேசணும், எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், உனக்கு என்ன விஷயம் தெரியனாலும் நீ அதை நிலாக்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்ல நான் உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சரி எங்கே வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. ராகவ் வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறாரு. ராகவ் பார்த்து ஆஃபீஸ்ல இருந்து வேகமா கிளம்புறாரு. உடனே திவ்யா பார்த்துட்டு, பாஸ் இதுல சைன் போடணும் அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கும். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம், முருகன் எதா இருந்தாலும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவசரமா பார்த்தா ராகவ் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறாரு. இதை நிலாவும் பாக்குறாங்க, திவ்யாவும் பாக்குறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி அவசரமா ஓடுறாரு அப்படின்னு சொல்லி நிலாவும் திவ்யாவும் பேசிக்கிறாங்க. இங்க லொகேஷன் பார்த்தா ராகவ் வந்துறாரு. கூடவே பார்த்தா 4-5 தடிமாடு ரவுடிகளையும் பார்த்தா ராகவ் கூட்டிட்டு வராரு. இந்த சோழனை ஒரு வழி பண்ணாம நம்ம இங்க இருந்து போக கூடாது, அவ வாயாலேயே நிலா விட்டு போயிரேன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இவன் நிலா கிட்ட நெருங்க கூட கூடாது, அந்த அளவுக்கு இவனை மிரட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா ஒரு முடிவோட வராரு. சோழனும் பார்த்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க வண்டியில பார்த்தா 2-3 ரவுடிகளும் கூட இறங்குறாங்க. அப்பதான் ராகவ், நீங்க இங்கே இருங்க, நான் ஏதாவது கூப்பிட்டா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் சோழன் பாக்குறாரு. என்ன ஆட்களோடலாம் வந்திருக்கான், பேசணும்னு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, உன்கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன், நான் இதுவரைய எந்த பொண்ணையும் லவ் பண்ணதே கிடையாது, எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது, நிலா கிட்ட மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்திருக்கு. நிலாவைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விருப்பப்படுறேன், நிலாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், நிலாவை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவோ அப்பதான் சோழன் சிரிக்கிறாரு. டேய் உனக்கு அறிவே இல்லையாடா, அவ என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, இப்ப திரும்ப திரும்ப வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஏய் அதை சொல்லாத, உனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகல, நீ ஏதோ மார்பிங் பண்ணி ஏஐ எடிட் பண்ணி தான் நீ அந்த போட்டோவை ரெடிட் பண்ணிருக்க, உனக்கு நிலா மேல காதல் இருக்குன்னா அது உன் கூட வச்சுக்க, நிலா வாயாலேயே அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு சொன்னா நான் உன்னை விட்டுறேன், ஆனா அதுக்காக நிலா கிட்ட இருந்து என்னை பிரிக்கணுன்றதுக்காக நிலாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பொய்யா பேசுறது, நிலா கிட்ட நீ ரொம்ப நெருக்கமா நடந்துக்கிறது, இப்ப ஸ்டேட்டஸ் வச்சு 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி சிரிச்சு பேசுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப மிரட்டவும் சோழனுக்கு பார்த்தா கோவம் வந்துருது. பட்டுன்னு பார்த்தா ராகவுடைய சட்டையை பிடிச்சிடாரு. டேய் ஏன் சட்டையவே பிடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா சோழனை போட்டு அடிக்க, சோழன் பார்த்தா ராகவ் அடிக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அடியாட்கள் பார்த்தா டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடவும் அடியாட்கள்லாம் போட்டு பார்த்தா சோழனை மாங்குன்னு போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்துறானுங்க.